ஓகே கைஸ், இந்த இமேஜில் நமக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த இமேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஒவ்வொரு பார்ட்டாக போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்டன் போடுவோம். சாலிட் டாக்ஸில் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், பார்ட் ஃபைல். ஓகே, அண்ட் பிஸ்டன் போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆஃப் மட்டும் போட்டு ரிவால்வ் கமாண்ட் யூஸ் பண்ணி ரிவால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 85. ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட் ஆஃப் தான் போடுறோம். ஸோ 85 டிவைடட் பை 2. அண்ட் அடுத்து வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஷேப் 3 போட்டுக்கோங்க. 2 3. ஓகே, இது எதுக்குன்னா நம்ம இங்கே ஷேப் இருக்குல்ல 1 2 3 இந்த ஷேப் தான். இப்போ நமக்கு இந்த 3 பாயிண்ட்டும் வெர்டிக்கலாக அலைன் ஆகணும், ஒரே நேர்கோட்டில் அலைன் ஆகணும். அண்ட் நமக்கு இந்த 3 பாயிண்ட்டும் 4 பாயிண்ட்டும் வெர்டிக்கலாக அலைன் ஆகணும். அண்ட் அதேமாதிரி நமக்கு இந்த 3 லைனும் ஈக்குவலாக இருக்கணும், மேக் ஈக்குவல். அண்ட் இந்த 3 லைனும் ஈக்குவலாக இருக்கணும், மேக் ஈக்குவல். ஓகே, இப்போ நம்ம ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சென்டர் லைன் போட்டுக்கலாம். வெர்டிக்கல் ரிலேஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நமக்கு இந்த இன்னர்லேருந்து இந்த இன்னர் ஸ்லாட்டுக்கு நமக்கு 76 டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் போடுறோம். ஸோ 76ல் பாதி 76/2. ஓகே, இப்போ நமக்கு இந்த லென்த்து தேவை. இந்த லென்த் நமக்கு 4.5 கொடுத்துருக்காங்க. 4.3 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நமக்கு 7.3 கொடுத்துருக்காங்க. இங்கே 4.3 கொடுத்துருக்காங்க அண்ட் 7.3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓவரால் டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஓவரால் லென்த் வந்து 90 கொடுத்துருக்காங்க. கிளிக் ஓகே. இப்போ நம்ம ஒரு லைன் போட்டு இந்த ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளால் ரிவால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஸ்கெட்சை விட்டு வெளியில் வந்துட்டு ரிவால்வ் கமாண்ட் யூஸ் பண்ணி ரிவால்வ் பண்ணிக்கலாம். கிளிக் ஓகே. நமக்கு இப்போ இந்த ஆர்க் மாதிரியான ஷேப் போடுறதுக்கு சாலிட் டாக்ஸில் ஒரு கமாண்ட் இருக்குது. சர்ச் கமாண்ட்ஸில் போயிட்டு டாம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், DOME டாம். இதை கிளிக் பண்ணி நமக்கு எந்த ஃபேஸில் அந்த ஆர்க் வேணுமோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு லென்த்து கொடுத்துருக்காங்க 5 mm இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே 5 mm போட்டுக்கலாம். 5. கிளிக் ஓகே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த டாம் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம இந்த ஹோல் அண்ட் இந்த வித் திஸ் இன்னர் டே அண்ட் அவுட்டர் டே வச்சு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஸ்லாட்டு வேணும். இங்கே ஃபுல்லாக மெட்டீரியல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் உள்ள கேவிட்டி இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. நமக்கு இப்போ இந்த கேவிட்டியோட இப்போ நமக்கு இந்த கேவிட்டியோட டிஸ்டன்ஸ் 76 கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம இந்த ஸ்கெட்சில் போட்டது வந்து 79/2 வரணும். ஓகே, 79/2 வரணும். இந்த 76 வந்து இந்த இன்னர் கேவிட்டியோட diameter. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் ஒரு லைன் எடுத்துக்கிறேன்.
இதோடது வந்து இங்கே டயாமீட்டர் 76 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பாதி தான் போடுறோம். ஸோ 76 டிவைடட் பை 2 அண்ட் இந்த லென்த் வந்து நமக்கு 85 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 85. ஸோ 85 கொடுத்து நம்ம இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே இப்போ எக்ஸிட் ஆகிட்டு நம்ம ரிவால்வ் கட் யூஸ் பண்ணணும். இங்கே ரிவால்வ் கட் யூஸ் பண்ணி இந்த லைனை சென்டராக ஃபிக்ஸ் பண்ணோம்னா ரிவால்வ் கட் ஆகும். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே உள்ள கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபீச்சர் போட ஆரம்பிப்போம். அந்த ஃபீச்சர் போடுறதுக்கு எகெயின் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் ரெஃபரன்ஸுக்கு ஒரு சென்டர் லைன் போட்டுக்கிறேன் சென்டரில். ஓகே அண்ட் இந்த சென்டர் லைன் மேலே ஒரு சர்க்கிள் அண்ட் அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் இன்னர் டயாமீட்டர் 3.8 அண்ட் இங்கே அவுட்டர் டயாமீட்டரோட லென்த் டயாமீட்டர் கொடுக்கல. ஸோ நமக்கு இந்த இடம் வந்து இந்த கனெக்டிங் கார்டோட தான் ஃபிக்ஸ் ஆக போகுது. ஸோ நம்ம இதோட தான் எடுத்துக்கலாம். இன்னர் டயாமீட்டர் 33.8 இது இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அவுட்டர் டயாமீட்டர் நமக்கு இங்கே கொடுக்கல. ஸோ இங்கே இருக்க 45 எடுத்துக்கலாம். ஸோ 33.8 அண்ட் 45. 33.8 and 45 அண்ட் இப்போ நமக்கு லென்த்து கொடுத்துருக்காங்க. பாட்டம்லேருந்து இந்த சென்டருக்கு லென்த் 27 கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே போட்டுக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பாட்டம்லேருந்து 27. ஓகே இந்த 27 போட்டோம். இப்போ நம்ம ஸ்கெட்சிலேருந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிக்கோங்க. ஓகே இப்போ இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். நம்ம எதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம்னா கடைசியாக போட்ட ஸ்கெட்சை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக சென்டரில் தான் ஸ்கெட்சு போட்டிருக்கோம். ஆனால் இந்த டயக்ராமில் சென்டரை விட்டு தள்ளி தான் எக்ஸ்ட்ரூட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 38 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே சென்டர்லேருந்து போகிறனால 38ல் பாதி போடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரம் ஆப்ஷனில் போயிட்டு ஆஃப்செட் கிளிக் பண்ணுங்கள். 38/2 19 பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டர்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரூட் தள்ளி போயிடுச்சு. அண்ட் இப்போ டைரெக்ஷன் 1ல் அப் டு சர்ஃபேஸ் கொடுத்து இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக இப்படி வரும். அண்ட் இங்கே ஃப்ளிப் டைரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். கிளிக் ஓகே. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் போடணும். இந்த இடத்துல ஹோல் போடணும். அதுக்கு நம்ம அதே ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். அண்ட் கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த இன்னர் சர்க்கிளில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த இன்னர் சர்க்கிளை எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறோம் ஃபார் போத் டைரெக்ஷன். ஸோ த்ரூ ஆல் போத் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே போடுங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த பக்கமும் கட் ஆகிடுச்சு, இந்த பக்கமும் கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரூடை வந்து இந்த பக்கம் மிரர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிட்டு மிரர் எந்த ஃபீச்சரை மிரர் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ப்ரிவியூ உங்களுக்கு காட்டும். வேணால் ஃபுல் ப்ரிவியூ கொடுத்து ஃபுல் ப்ரிவியூ பார்த்துக்கிறது. ஓகே அண்ட் இப்போ நமக்கு இந்த ஃபீச்சர் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இந்த கட் கொடுக்க போகிறோம். இங்கே இருக்குல்ல இந்த கட் கொடுக்கறதுக்கு பாட்டம்லேருந்து 12 mmக்கு ஒரு லைன் அண்ட் ஒரு ஆர்க் யூஸ் பண்ணி 40 mm ரேடியஸ் இருக்க ஒரு ஆர்க் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபில்ட் அடிக்கணும் 10 mmக்கு வாங்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம ரைட் பென் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ்க்காக சென்டர் லைன் சென்டரில் போட்டுக்கிறேன். ஓகே இப்போ நம்ம லைன் கமாண்ட் எடுத்துக்கிட்டு 12 mmக்கு லைன் போட போகிறோம். 12 mm அண்ட் இந்த லைனை நம்ம இந்த லைனை பொறுத்து மிரர் பண்ணிக்கலாம். 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணி இங்கேருந்து இங்கே அண்ட் இந்த ரேடியஸ் வந்து 40. இப்போ நமக்கு இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே 50 போட்டு என்டர் பண்ணிக்கலாம்.
அண்ட் இங்கேயும் நம்ம 10 mm ஃபில்லட் அடிக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க ரேடியஸ் 10 mm. ஸோ ஃபில்லட் அடிச்சுக்கலாம். ஃபில்லட் சூஸ் பண்ணி ஆல்ரெடி இங்கே 10 mm தான் இருக்குது. ஸோ இதுவும் இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ லைன் இங்கே ஒரு லைன் மட்டும் போட்டு நம்ம இந்த ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஷேடு வந்திருக்கு, விச் மீன்ஸ் இந்த ஸ்கெட்ச் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்து இந்த ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு இப்போ இங்கே சென்டர்லேருந்து கட் ஆகும்போது இந்த எக்ஸ்ட்ரூடையும் சேர்ந்து கட் பண்ணும். ஸோ நம்ம ஃப்ரம்மில் ஆஃப்செட் கொடுத்துக்கிறோம். ஆஃப்செட் ஆஃப் 32 அப்ராக்சிமேட்டாக கொடுத்துக்கலாம். நமக்கு இந்த எக்ஸ்ட்ரூடை கட் பண்ணாமல் இருந்தால் போதும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 கொடுப்போம். ஃப்ளிப் டைரெக்ஷன் இது ஃபுல்லாக கட் ஆகும். கிளிக் ஓகே. அண்ட் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல லைட்டாக பிசுட்டு விட்டுருக்கு. ஸோ நம்ம எகெயின் எடிட் கொடுத்து இதை வந்து 30 mm மாற்றிக்கலாம். கிளிக் ஓகே. இப்போவும் இருக்குது. ஸோ இது நம்ம 25 கிளிக் ஓகே. அண்ட் இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரூட் கட்டை வந்து இந்த பக்கம் மிரர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிரர் என்டிட்டி செலக்ட் பண்ணி மிரர் அபவுட்டில் வந்து நம்ம ரைட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து சென்டர் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபீச்சர்ஸ் டு மிரரில் இந்த எக்ஸ்ட்ரூட் கட் மிரர் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பிஸ்டன் போட்டோம், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணணும். சேவ் ஆஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே டெஸ்க்டாப்பில் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு இன்ஜின் அசம்பிளின்னு பேர் கொடுத்து இதில் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பார்ட்டுக்கு பேர் பிஸ்டன்னு கொடுக்குறேன். சேவ். ஓகே கைஸ், இப்போ கிராங்க்ஷாஃப்ட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். போடுறதுக்கு ஒரு புது பார்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இதில் ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சென்டரில் இருக்கிற ஷேப் போட ஆரம்பிப்போம். இதுக்கு வந்து டயாமீட்டர் 72 கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் இருக்க இந்த 4 சர்க்கிளுக்கும் ஒரே டயாமீட்டர் தான் அண்ட் ஒரே எக்ஸ்ட்ரூட் லென்த்து தான். எக்ஸ்ட்ரூட் லென்த் வந்து 38 அண்ட் கார்னரில் இருக்க 1 2 3 4 இந்த 4 சர்க்கிளுக்கும் ஒரே டயாமீட்டர் தான் 54 அண்ட் ஒரே எக்ஸ்ட்ரூட் லென்த்து தான் 46. நம்ம சென்டரில் இருக்கிறது போடுவோம். டயாமீட்டர் 72. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரூட் நம்ம எப்போவுமே மிட் பிளேன் கொடுத்துக்கலாம் கண்டிஷன். பிகாஸ் மிட் பிளேன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம ஏதாவது மிரர் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்தது அப்படின்னா, முன்னாடி எக்ஸ்ட்ரூட் லென்த் வந்து 38 கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் இனிஷியலாக போடும்போது மிட் பிளேன் கண்டிஷன் கொடுத்து போடுறோம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நம்ம இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸுக்கு ஏதாவது மிரர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் நம்ம சென்ட்ரல் பிளேன்லேருந்தே மிரர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது மிட் பிளேன் கொடுக்காம பிளைண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு சென்டரில் ஒரு புது பிளேன் க்ரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் மிரர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது மிட் பிளேன் கொடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இப்போ நம்ம இந்த ஷேப் போட்டோம். இப்போ பக்கத்தில் இருக்க இந்த ஷேப் போடலாம். இந்த ஷேப்போட டைமென்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு நம்ம இப்போ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் சென்டரில் போட்டுக்கலாம். ஒரு சர்க்கிள் வித் த ரேடியஸ் வந்து 36 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிளுக்கு நம்ம இங்கே டயாமீட்டர் தான் என்டர் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஓகே, நம்ம இங்கே ரேடியஸை என்டர் பண்ணிக்கலாம் 36. ஸோ 38 36. ஓகே, ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நமக்கு இந்த சர்க்கிளோட சென்டருக்கும் நம்ம ஆரிஜினுக்கு பாயிண்ட்டுக்கும் 44 mm லென்த்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 44 mm லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த லைன் போட்டுக்கலாம், இந்த லைனும் இந்த லைனும். ஸோ இந்த லைன் இப்போ போடுறதுக்கு ஸ்மார்ட் டைமென்ஷன்லேருந்து உள்ள வந்துட்டு ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணி இங்கேருந்து ஒரு லைன் அண்ட் அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த லைனோட எண்டு பாயிண்ட்டையும் அண்ட் இந்த லைனோட எண்டு பாயிண்ட் அண்ட் நடுவில் போட்ட ஆக்சிஸ் லைன் மூணையும் செலக்ட் பண்ணால் இந்த இடத்துல சிமெட்ரி கேட்கும். அப்படி இல்லைனா இங்கே சிமெட்ரி கேட்கும். சிமெட்ரிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லைனை சென்டராக வச்சு இது ரெண்டும் சிமெட்ரிக்காக இருக்கும். சிமெட்ரிக் மீன்ஸ் இது ரெண்டும் மூவ்மெண்ட்டும் சேமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு இதுக்கும் உண்டான டிகிரி வந்து 33 mm கொடுத்துருக்காங்க, 33 டிகிரி கொடுத்துட்டோம். கிளிக் ஓகே. அண்ட் அதே மாதிரி நமக்கு இந்த இதுவும் சிமெட்ரிக்காக இருக்கணும். சிமெட்ரிக் ஓகே. இதுவும் நமக்கு டேன்ஜென்ட். இப்போ நம்ம இந்த சர்க்கிள் போட்டுக்கலாம் வித் த ரேடியஸ் ஆஃப் 80 mm. ஸோ சர்க்கிள் சென்டர் பாயிண்டில் ரேடியஸ் 80 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டயாமீட்டர் 80 × 2 போடணும். 80 × 2னா 160. ஓகே. இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்டும் இந்த சர்க்கிளும் கோயின்சைட் ஆகணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம தேவையில்லாத பார்ட்டில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த பார்ட் தேவையில்ல, இந்த பார்ட் தேவையில்ல, அண்ட் சென்ட்ரல் இருக்க இது ரெண்டும் தேவையில்ல. ஓகே கைஸ், இப்போ நமக்கு இந்த ஷேப் அப்படியே இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா 15 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். 15 mm ஏன்னா 15 mm இங்கே கொடுத்துருக்காங்க, 15 mm சொல்லிட்டு. ஸோ இது எல்லா ஷேப்புமே 15 mm தான். 15 mm கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம அடுத்து இந்த ஸ்மாலர் டயா இருக்க சர்க்கிள் போடுவோம். அதோட டயாமீட்டர் 54 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்ட்ரூட் லென்த் 46, 54 and 46. இதே சர்க்கிளோட சென்டரில் 54 mm டயாமீட்டர் அண்ட் 46 mm எக்ஸ்ட்ரூட் லென்த் கொடுத்துருக்காங்க. 46 ஓகேவா, 54 and 46. இப்போ நமக்கு இதே ஷேப் இந்த இடத்துல வரணும். பட் என்ன ஆகணும் அப்படின்னா ஓகே அதே ஷேப் அப்படியே வரணும். அதுக்கு நம்ம இப்போ இந்த ஃபேஸில் ஸ்கெட்ச் கொடுத்து கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த எல்லா பார்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம் கொடுத்து. ஓகே, இப்போ நமக்கு அந்த ஸ்கெட்ச் அப்படியே இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் ஃபார் 15 mm. ஓகே கைஸ், இப்போ நம்ம இது வரைக்கும் போட்டோம். ஸோ மறுபடியும் இங்கே சென்டரில் போடணும். இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் எகைன் நம்ம கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி இதோட எட்ஜ் சர்க்கிள் அப்படி இல்லைனா இந்த எட்ஜ் சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் இங்கே வந்துடும். ஸோ எக்ஸைட் ஸ்கெட்ச் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் ஃபார் 38 mm. 38 mm. கிளிக் ஓகே. எகெயின் இப்போ நமக்கு இதே ஷேப் தான் இங்கே வேணும். பட் நமக்கு இங்கே தலைகீழாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்ப்போம். பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து இப்போ நமக்கு இது ரொட்டேட் ஆகணும், தலைகீழாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம இங்கே மூவ் என்டிட்டிஸ் ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட் என்டிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நமக்கு என்ன என்டிட்டிஸ் ரொட்டேட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இது ஃபுல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அண்ட் இங்கே சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் கேட்கும். நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். நமக்கு இங்கே 180 டிகிரி ரொட்டேட் ஆகணும். ஸோ 180 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் இது இப்போ 180 டிகிரி ரொட்டேட் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம எக்ஸைட் ஸ்கெட்ச் போய் இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம் ஃபார் 15 mm. அண்ட் இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த எண்டில் மறுபடியும் 54 mm டயாமீட்டரில் ஒரு சர்க்கிள் போடணும். ஸ்கெட்ச் அண்ட் இதோட சென்டர்லேயே வரைஞ்சிக்கலாம் 54 mm. அண்ட் ஸ்கெட்ச் எக்ஸ்ட்ரூட் லென்த் வந்து 46 mm. 46 mm. ஓகே, இப்போ நம்ம இது போட்டோம். அகைன் இந்த ஷேப் போடணும். இதே ஷேப்பில் உங்களுக்கு டவுட் இருக்கும், பட் நம்ம இங்கே தலைகளாக போடுறோம், பட் அது பிரச்சனை இல்லை, ஓகே தான். கன்வர்டினிட்டிஸ் கொடுத்து இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அதே டயக்ராம் அப்படியே வந்துடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் ஃபார் 15 mm. ஓகே, ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் போட்டோம். எகெயின் இந்த சர்க்கிள் போடலாம். அண்ட் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்து கன்வர்டினிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்பவும் போல் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, கன்வர்டினிட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி எட்ஜ் செலக்ட் பண்ணணும். கன்வர்டினிட்டிஸ் கொடுத்து இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. அண்ட் எங்கள் சர்க்கிள் வந்துடும். ஸோ இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் வந்து எவ்வளோக்குன்னா 38 mm. ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் போட்டோம். இப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு ராடு இருக்குது, அதோட டயாமீட்டர் 32 mm. அது இங்கே போட்டுக்கலாம். ஸ்கெட்ச் 32 mm. அண்ட் எக்ஸ்ட்ரூட் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 80. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 80 mm. அண்ட் இதுக்கு வந்து சேம்பர் கொடுத்துருக்காங்க 2 × 45 degree சேம்பர் கொடுத்துக்கலாம். ஃபில்லட்டு கீழே சேம்பர் இருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி 2 × 45 தான் இருக்குது. செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இப்போது ஒரு ஆஃப் நம்ம போட்டோம். இப்போ வந்து இதை அப்படியே மிரர் பண்ணிக்கலாம் சென்டர் பிளேன் இதை பொறுத்து. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல மிட் பிளேன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி போட்டனால தான் நமக்கு இது கரெக்டாக சென்டரில் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் இதை அப்படியே இந்த அளவுக்கு மிரர் பண்ணலாம். ஸோ ஒருவேளை நம்ம பிளைண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி போட்டிருந்தோம் ஸ்டார்டிங்கில் அப்படின்னா நமக்கு இது சென்டரில் புது பிளேன் க்ரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை மிரர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் மிட் பிளேன் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணி போட்டோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் இப்போது மிட்டில் இருக்குது. ஸோ நம்ம இதிலேருந்து இது வரைக்கும், ஸோ இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் இது அப்படியே இந்த அளவுக்கு மிரர் பண்ணணும். இது வரைக்கும் மிரர் பண்ணணும். வாங்க பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போது ஃப்ரண்ட் பிளேனை பொறுத்து மிரர் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு மிரர் என்டிட்டிஸ் கொடுங்க. ஃபீச்சர்ஸ் டு மிரரில் நமக்கு இது இந்த மாதிரி தனித்தனியாகவும் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் அமுத்திட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனையும் அண்டு லாஸ்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சென்ட்ரல் இருக்கிறது ஃபுல்லாக செலக்ட் ஆகிக்கும். ஓகே, இப்போ ஷிஃப்ட் அமுத்தி ஷிஃப்ட் அண்டு ஃபுல்லாக செலக்ட் ஆகிக்கும். இது ஒரு சின்ன ட்ரிக் தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மிரர் ஃபேஸ் வந்து நம்ம இங்கே என்ன ஃப்ரண்ட் செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இங்கே ப்ரிவ்யூ காட்டும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஆஃப் நமக்கு வந்துருச்சு. அண்ட் இப்போ நமக்கு இது ஒரே ஒரு சின்ன வேலை, இந்த சர்க்கிள் போட வேண்டியது. அதோட டயாமீட்டர் 144 mm. இந்த பிளேன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் சர்க்கிள் 144. ஓகே, அண்ட் தென் இன்னர் ஹோல் இங்கே கொடுத்துருக்காங்க. 8 ஹோல் கொடுத்துருக்காங்க இந்த சர்க்கிளை சுற்றி. அதோட பிச் சர்க்கிள் டயாமீட்டர் 110 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே போட்டுக்கலாம் 110. நமக்கு இந்த சர்க்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக இருந்த போதும் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ரெஃபரன்ஸ்க்காக தான் போடுறோம். ஸோ அதை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிக்கோங்க. அண்ட் இந்த சர்க்கிளில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள், அது வந்து நமக்கு இங்கே ரேடியஸ் 10 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே 10 mm கொடுத்துக்கலாம். ஓகே,
இப்போ இது வந்து நமக்கு 8 ஹோல் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சர்க்குலர் பேட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்து பேராமீட்டர்ஸில் நமக்கு இங்கே சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. டைரெக்ஷனில் இந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்டிட்டிஸ் டு பேட்டர்னில் நமக்கு இங்கே எத்தனை வேணும், 8 ஹோல் வேணும். ஸோ இங்கே 8 மாற்றிக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூ காட்டும். பார்த்துட்டு ஓகே கொடுங்க. இப்போது இது பேட்டர்ன் பண்ணோடனே நமக்கு இங்கே அண்டர் டிஃபைன்டாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பேட்டர்னான சென்டர் பாயிண்ட் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேட்டர்னோட சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி கோஇன்சைட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி டிஃபைன்ட் ஆயிரும். ஸோ எக்ஸிட் ஸ்கெட்ச் அண்ட் இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் ஃபார் 15. ஓகே கைஸ், கிராங்க் ஷாஃப்ட் போட்டோம். இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸ் கொடுத்து அதே டெஸ்க்டாப் இன்ஜின் அசம்பிளியில் கிராங்க் ஷாஃப்ட் சேவ் பண்ணிக்கிறேன். கிராங்க் சேஃப்டி சேவ் பண்ணிட்டு ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா கனெக்டிங் ராட் போடுவோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த கனெக்டிங் ராட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒரு புது பார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்ச். இந்த கனெக்டிங் ராட் போடுறதுக்கு இப்போ ரேடியஸ் 27 and 36ல் நமக்கு சர்க்கிள் வேணும். ஸோ 27 and 36 சர்க்கிள் செலக்ட் பண்ணி 27 நமக்கு அது ரேடியஸ் தான் நமக்கு இங்கே டயாமீட்டர் வேணும். ஸோ 27 × 2 and 36 × 2 2 ஓகே 36 தானே 36 ஓகே. இப்போ நம்ம சென்டரில் இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி இங்கே லைன். இப்போ நமக்கு இங்கே தேவையில்லாத பாட்டெலாம் ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ட்ரிம் இது நமக்கு தேவையில்லை, இதுவும் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம ரெஃபரன்ஸுக்காக ஒரு சென்டர் லைன் இங்கே போட்டுக்கலாம். ஸோ நம்ம சென்டர் லைனாக மாற்றிக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு இங்கே மேலே 45 டயாமீட்டருக்கு ஒரு சர்க்கிளும் 33.8 டயாமீட்டருக்கு ஒரு சர்க்கிளும் வேணும். ஸோ சர்க்கிள் கிளிக் பண்ணி 45 and 33.8 ஆமாம் 33.8 அண்ட் இந்த சென்டருக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 201.2. ஸோ கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே 201.2 அண்ட் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் லென்த் வந்து நமக்கு 38 இங்கேயும் 38. ஸோ 38 எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் நம்ம மிட் பிளேன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம மிரர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 38 கொடுத்து ஓகே. இப்போ நம்ம அகைன் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச். இப்போ நம்ம இந்த பி ஷேப்பில் இருக்க கனெக்டிங் ராட் போட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம லைன் செலக்ட் பண்ணி அண்ட் இது டேஞ்சன்ட் ரிலேஷன்ஸாக கொடுக்காதீங்க. இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். எகைன் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சென்டரில் போட்டுக்கலாம். மிரர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ மிரர் என்டிட்டிஸ் இந்த லைனை மிரர் பண்ண போகிறோம் இந்த லைனை பொறுத்து. ஓகே, இப்போ நமக்கு டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 டிகிரி கொடுத்துருக்காங்க அண்ட் 20 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு டிகிரி வந்து 6 அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 20. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஆர்க்கும் போட்டு நம்ம இந்த ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம 3 பாயிண்ட் ஆர்க் சூஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கேருந்து இங்கே 22.5 அண்ட் இனிஷியலாக அது அண்டர் டிஃபைன்டாக இருக்கும். ஸோ இந்த ஆர்க்கையும் இதையும் செலக்ட் பண்ணி ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதேமாதிரி நம்ம இங்கே 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணி இந்த பக்கமும் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இதுவும் அன்டிஃபைண்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கும் இதுவும் செலக்ட் பண்ணி ஈக்குவல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் ஃபார் 18 mm கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ எகைன் இது நம்ம மிட் பிளேன் வச்சு 18 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஸ்லாட் கட் பண்ணியிருக்காங்க. டெப்த்து வந்து 4 mm. இப்போ அந்த ஸ்லாட் கட் பண்ணுவோம். ஸ்கெட்ச் அண்ட் இதுக்கு வந்து நம்ம இங்கே சென்டர் பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆர்க்கோட லென்த் வந்து டோட்டலாக 90 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்டர் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால 90 டிவைடட் பை 2 வரும். அண்ட் இதோட டயாமீட்டர் வந்து நமக்கு இங்கே ரேடியஸ் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே டயாமீட்டர்னால் 8 × 2 8 × 2 ஓகே. இப்போ நமக்கு இது டைமென்ஷன்லாம் கொடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்குது 90 கிளிக் ஓகே. அண்ட் இது கரெக்டாக இருக்கும் ரேடியஸ் 8 கிளிக் ஓகே. இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ்க்கும் இந்த சென்டருக்கும் நம்ம இந்த ஹோல் ட்ராயிங்கோட சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோல் ட்ராயிங்கோட டிஸ்டன்ஸ் வந்து 201.2. ஸோ நமக்கு இங்கே 201.2 டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ தட் இந்த ஸ்லாட் வந்து கரெக்டாக அதோட சென்டரில் ப்ளேஸ் ஆகிக்கும். அண்ட் இதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறோம். டெப்த் வந்து நம்ம பார்த்தோம் 4 mmக்கு டெப்த்து. ஸோ இங்கே இருக்குது 4 mmக்கு டெப்த்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஸ்லாட்டை இந்த பக்கம் மிரர் பண்ண போகிறோம். அண்ட் எகெயின் நம்ம இதை ஃபஸ்ட்டு இனிஷியலாக போடும்போது மிட் பிளேனில் போட்டனால நம்ம கரெக்டாக சென்டரில் ஒரு பிளேன் இருக்குது. ஒருவேளை மிட் பிளேனில் போடாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் பிளேன் கொடுத்து ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, இதுக்கு தான் நம்ம எப்போவுமே மிட் பிளேன் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது ப்ரிஃபர்டு. ஓகே, அண்ட் மிரர் கொடுத்து நம்ம ஃபீச்சர்ஸ் டு மிரரில் இந்த கடைசியாக போட்ட எக்ஸ்ட்ரூட் கட்டை ஸ்லைட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்லாட் வந்து 2 பக்கமும் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து இந்த ஷேப் தர போகிறோம். அந்த ஷேப்புக்கு நம்ம இந்த செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 76 கொடுத்துருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் 76. நம்ம இங்கே வந்து சென்டர் பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணுறதுனால 76/2 வரும். ஸோ 76/2 வரும். ஸோ நம்ம இங்கே ட்ராயிங் போடும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் ஆட்டோமேட்டிக்கலி டைமென்ஷன் கேட்கும். இந்த டைமென்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, நமக்கு ரேடியஸ் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே டயாமீட்டர்னால் 9 × 2 வரும். கிளிக் ஓகே. இந்த டைமென்ஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 76 அண்ட் இது 9. இதுக்கு நம்ம சென்டரில் சர்க்கிள் பண்ணணும். சர்க்கிளோட டயாமீட்டர் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே 9, அதே மாதிரி இங்கேயும் 9. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் ரிவர்ஸ் டைரெக்ஷன் கொடுத்து இந்த டைரெக்ஷனில் வந்து அப் டு வெர்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப் டு வெர்டெக்ஸ்னால் என்னென்னா எக்ஸ்ட்ரூட் வந்து அந்த பாயிண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகும். அவ்வளோதான் அப் டு வெர்டெக்ஸ். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஹோல் வேணும். ஸோ இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்து இந்த சர்ஃபேஸே செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கன்வெர்ட் இன்ட்ரிக்ஸ் இருக்கும் கொடுத்தீங்கன்னா அதே ஷேப்புக்கு இந்த இடத்துல ஸ்கெட்ச் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கெட்சை வந்து எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறோம். கண்டிஷன் வந்து த்ரூவால் கொடுத்துருங்க. ஸோ ஓகே இப்போ நம்ம கனெக்டிங் ராட் போட்டுட்டோம். அண்ட் இது வந்து ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்குது. அதுக்கு நம்ம அப்பியரன்ஸ் மெட்டல்ஸ் இதுக்கு வந்து நமக்கு எல்லோயிஷ் கலர்னால் ப்ரான்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ப்ரான்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இது லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது, பரவாயில்ல.
Ctrl S சேவ் கொடுத்து அதே அசம்பிளி ஃபைல்ஸில் கனெக்டிங் ராட் சேவ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ கனெக்டிங் ராட் சேவ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ அடுத்து நம்ம கனெக்டிங் ராட் கேப் இது போட போகிறோம். ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணி 25 ரேடியஸ் அண்ட் 36க்கு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பிளேன் ஸ்கெட்ச் 26 ரேடியஸ் 27 அண்ட் 36. ஸோ 27 அது வந்து ரேடியஸ், நமக்கு டயமீட்டர் வேணும். ஸோ 27 × 2 கொடுத்துக்கிறோம். அண்ட் 36மே வந்து என்னது ரேடியஸ் தான். ஸோ 36 × 2 கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறோம். இவ்வளோ டைமென்ஷன் வரல. ஸோ ஓகே கொடுத்துக்கலாம். 36 × 2 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாரி 27 36 × 2 சாரி இது வந்து இதோட டைமென்ஷனாக கரெக்டாக தான் இருக்கும். ஓகே இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் அகெயின் மிட் பிளேன் கொடுத்துக்கலாம், விச் இஸ் ப்ரிஃபர்டு. அண்ட் 38 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். 38 mm. ஸோ நமக்கு இங்கே ஃபுல் சர்க்கிள் தேவையில்லை, ஆஃப் சர்க்கிள் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இது எடிட் ஸ்கெட்ச் கொடுத்து சென்டரில் ஒரு லைன் போட்டு நம்ம தேவையில்லாத ஜூம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஆஃப் மட்டும் வந்துடும். ஸோ அடுத்து நம்ம இந்த ஸ்லாட் போட போகிறோம். இந்த ஸ்லாட்டோட லென்த் வந்து 76 mm கொடுத்துருக்காங்க. வாங்க போடலாம். ஓகே அந்த ஸ்லாட் போடுறதுக்கு நம்ம இந்த பிளேன் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். சென்டர் ஸ்லாட் ஓகே சென்டர் பாயிண்ட் ஸ்லாட் யூஸ் பண்ணுறோம். 76 mm டோட்டல் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே பாதி தான் வரும். ஸோ 76 / 2 அண்ட் நமக்கு இங்கே ரேடியஸ் வந்து 9 mm ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 mm ரேடியஸ்னால் டயமீட்டர் வந்து 9 × 2 வரும். கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இப்படி டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம் 9 mm. ஓகே இப்போ நமக்கு இங்கே சென்டரில் ஹோல் வேணும். அதோட டயமீட்டர் வந்து 9 mm டயமீட்டர் அண்ட் இங்கிட்ட ஒரு 9 mm டயமீட்டர். ஓகே இப்போது இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். வாங்க பண்ணலாம். எக்ஸ்ட்ரூட் ரிவர்ஸ் டைரக்ஷன். இது நம்ம எக்ஸ்ட்ரூடுக்கு லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லென்த் வந்து 60 mm கொடுத்துருக்காங்க. 60 mm லென்த்து கொடுத்து கிளிக் ஓகே. அண்ட் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல சர்க்கிளுக்கு சரியாக வரல. ஸோ நம்ம இந்த பிளேன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்சு கொடுத்து கன்வெர்ட் யூனிட்டிஸில் இந்த 2 சர்க்கிளை மட்டும் இந்த சர்க்கிள் எட்ஜை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுல் பிளேனும் செலக்ட் ஆகக்கூடாது. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்து இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு சர்க்கிள் கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஹோல் வேணும். ஸோ கன்வெர்ட் யூனிட்டிஸ் கொடுத்து இந்த பிளேன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பிளேன் சைஸ்க்கே ஒரு ஸ்கெட்ச் க்ரியேட் ஆகிரும். ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் கட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஓகே. அண்ட் நமக்கு இந்த இடத்துல ஒரு கட் இருக்குது 22க்கு 27. ஸோ வாங்க இந்த இடத்துல ஸ்கெட்ச் ஓகே இங்கே 22 அண்ட் இங்கே 27 ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே வெர்டிக்கலாக 22 அண்ட் ஹரிசாண்டலாக 27. வெர்டிக்கலாக 22 அண்ட் ஹரிசாண்டலாக 27 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரூட் கட்டை வந்து இந்த பக்கம் மிரர் பண்ண போகிறோம். நமக்கு சென்டரில் என்ன பிளேன் இருக்குது, ரைட் பிளேன் இருக்குது. செலக்ட் பண்ணிட்டு மிரர் கொடுத்து நம்ம எந்த ஃபீச்சர் செலக்ட் பண்ண போகிறோமோ இதை செலக்ட் பண்ணி ஓகே பார்த்திங்கன்னா கட் ஆகிடும். ஸோ இதுவும் நமக்கு
சேம் கலர் தான். ஸோ நம்ம கனெக்டிங் ராடு கொடுத்த கலர் அதே கொடுத்துக்கலாம். ஸோ இதனையும் சேவ் பண்ணி இதோட பேர் வந்து கனெக்டிங் ராட் கேப் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம கனெக்டிங் ராட் போட்டு சேவ் பண்ணிட்டோம். பிஸ்டன் ரிங் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 85 mm ஒரு டயாமீட்டர் இருக்க சர்க்கிளும் அண்ட் 79 இருக்க சர்க்கிளும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பார்ட் க்ரியேட் பண்ணி ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்ச் சர்க்கிள் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 85 and 79 mm டயாமீட்டர் போடணும். ஸோ 85 mm டயாமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் அண்ட் 79 mm ஒரு சர்க்கிள் போட்டு இப்போ ஸ்கெட்சை விட்டு வெளில வந்துட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் வந்து மிட் பிளேன் செலக்ட் பண்ணி இந்த லென்த் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4.3 கொடுத்துருக்காங்க. ஸோ 4.3. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 4.3. ஓகே கொடுத்துருக்காங்க. இப்போது பிஸ்டன் ரிங் போட்டாச்சு. இதுக்கு நம்ம கலர் கொடுத்துக்கலாம். லைட்டாக பிளாக் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிளாக் கலரே கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இதை சேவ் அதே டெஸ்க்டாப் இன்ஜின் அசம்பிளியில் இதை பிஸ்டன் ரிங் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். கிளிக் ஓகே. அண்ட் இப்போ அடுத்து பிஸ்டன் ரிங் போட்டோம். நீ பிஸ்டன் ரிங்க் அடுத்து பிஸ்டன் பின் போட்டுக்கலாம். ஏன்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ சேவ் பண்ணிட்டோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு புது பார்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த பார்ட்டில் ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்ச் கொடுத்து டயாமீட்டர் வந்து 33.8 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயாமீட்டருக்கு நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். 33.8 அண்ட் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். மிட் பிளேன் கொடுத்துக்கலாம். கண்டிஷன் இங்கே மிட் பிளேன் கொடுக்குறோம். ஓகே மிட் பிளேன் கொடுத்துட்டு நமக்கு லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 82 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 82 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே சேம்பர் அடிச்சிருக்காங்க. சேம்பர் வந்து எவ்வளோனா 2 × 45 டிகிரி. ஸோ நம்ம இங்கே ஃபில்லட்டு கீழே சேம்பர் இருக்கும். சேம்பர் வந்து 2 × 45. ஸோ இங்கே 2 கொடுத்துக்கிறேன். 45 டிகிரி கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஒரு சேம்பர் அண்ட் இங்கே ஒரு சேம்பர் அடித்து ஓகே. ஓகே இதோட கலர் லைட்டாக பிளாக் கலர் க்ரே கலர் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எடிட் அப்பியரன்ஸ் கொடுத்து இதுக்கு ஒரு க்ரே கலர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்து சேவ் அஸ் அண்ட் இந்த பார்ட்டு பேர் பிஸ்டன் பின். ஸோ எகெயின் அதே ஃபோல்டரில் பிஸ்டன் பின் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே கேஸ், இப்போ நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு நியூ பார்ட்டில் இங்கே அசம்பிளியில் கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கிராங்க் ஷாஃப்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. டிஸ்பிளேயில் வரும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்த பார்ட் வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ நம்ம அதை ஃப்ளோட் பண்ணணும். ஃப்ளோட் பண்ணால் தான் நமக்கு இது என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகணும். இப்போ நமக்கு ரொட்டேட் பண்ண முடியாது. இப்போ ஃப்ளோட் கொடுத்துட்டு அண்ட் தென் இது மூவ் ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ நமக்கு இது இப்போ மூவ் ஆகக்கூடாது, ரொட்டேட் மட்டும்தான் ஆகணும். ஓகே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் பென் கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் அண்ட் நம்ம இங்கே ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சென்டர் லைன்ஸ் ஹரிசான்டலாக வரைய போகிறோம். சென்டர் லைன் ஓகே நமக்கு ஓகே. இப்போ நம்ம இங்கே மேட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி இந்த அவுட்டர் டயாவையும் இதையும் நம்ம வந்து கான்சென்ட்ரிக் கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த சர்ஃபேஸையும் இந்த பாயிண்ட்டையும் கோயின்சைட் கொடுத்துக்கலாம். ஸோ தட் நீ இது எங்கேயுமே மூவ் ஆகாது, ஜஸ்ட் ரொட்டேட் மட்டும்தான் ஆகும். நமக்கு ரொட்டேட் இது ஆகணும், அதனால் இப்படி பண்ணிட்டோம். ஓகே அண்ட் தென் இப்படி பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஸ்கெட்சை எடிட் பண்ணி நமக்கு எங்கெல்லாம் வந்து பிஸ்டன் ஃபிக்ஸ் ஆக போதோ
நமக்கு எங்கெல்லாம் வந்து பிஸ்டன் ஃபிக்ஸ் ஆக போதோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சென்டர் லைன் போட்டுக்கலாம். இது வந்து பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்கே சென்டரில் சென்டர் லைன் அண்ட் எகெயின் இந்த இடத்துல பிஸ்டன் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து ஒரு சென்டர் லைன் அண்ட் எகெயின் இந்த இடத்துலையும் பிஸ்டன் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து ஒரு சென்டர் லைன். ஸோ நம்ம இங்கே சென்டரில் போட்ட சர்க்கிள் இல்லாமல் கார்னரில் போட்ட சர்க்கிள் எல்லாத்துலேயுமே பிஸ்டன் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ டோட்டல் 4 பிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ 4 சர்க்கிள் 4 கார்னர். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்து வெளில வந்துடுங்க. ஸோ இந்த லைன் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதுவே போட்டு வச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக கொண்டு வந்து மேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்சர்ட் பார்ட்ஸில் நமக்கு என்னென்ன வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்டன் ரிங் அண்ட் பிஸ்டன் பின் முனி கொண்டு வந்துடலாம். ஸோ ஓகே, பிஸ்டன் வந்துடுச்சு. இது வந்து பிஸ்டன் பின்னு வந்துடுச்சு. அண்ட் பிஸ்டன் ரிங் வந்து நமக்கு இப்படி இருக்கக்கூடாது. ஓகே, இப்படி இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஸ்டன் இந்த அசம்பிளியை ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மேட் ஆப்ஷன் கொடுத்து நமக்கு இதோட இன்னர் ரேடியஸும் அண்ட் இதோட இன்னர் ரேடியஸும் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா கான்சென்ட்ரிக் ஆகணும். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் இதோட அப்பர் ஃபேஸும் இந்த ஸ்லாட்டோட அப்பர் ஃபேஸும் ஒரே கோயின்சைட் ஆகணும். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் தென் இப்போ நமக்கு இதே மாதிரி பிஸ்டன் ரிங் இங்கேயும் வரணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ பண்ண மாதிரியே அகைன் இன்சர்ட் காம்பனன்ட் கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பிஸ்டன் ரிங் மேலே கர்சரை வச்சு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அதோட காப்பி மாதிரி வந்துடும். ஸோ இப்படியும் பண்ணலாம். ஸோ இது வந்து அதிகமாக டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கே இன்சர்ட் காம்பனன்ட்ஸுக்கு கீழே ஏரோ மார்க் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி வித் மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு எந்த காம்போனண்ட்டை காப்பி பண்ணோம் அப்படின்னு கேட்கும். நமக்கு இந்த பிஸ்டன் ரிங்கை தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ பிஸ்டன் ரிங் செலக்ட் பண்ணி உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் கேட்கும். அதாவது இந்த பிஸ்டன் ரிங்கை வந்து இந்த பிஸ்டனில் மேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன மேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்களோ அதை வந்து எகெயின் கேட்கும். அதை வந்து இப்போ நம்ம எந்த இடத்துல மிரர் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம இங்கே கோயின்சைட் மேட் கொடுத்தோம். ஸோ நம்ம இங்கே கோயின்சைட் கிளிக் பண்ணிட்டு அண்ட் தென் கான்சென்ட்ரிக் கொடுத்தோம். இப்போ அடுத்து கோயின்சைட் வந்து இந்த டாப் கிளிக் பண்ணிங்கன்னா அதே இடத்துல ஒரு பிஸ்டன் ரிங் வந்துடும். எகெயின் உங்கள் மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து கேட்கும். அதே மாதிரி கான்சென்ட்ரிக் கோயின்சைட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் பிஸ்டன் ரிங் மூலமே வந்து உள்ளே சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து இதை வந்து இதோடு சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பிஸ்டன் பின்னை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் பிஸ்டனையும் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த 2 ஹோலுக்கும் சென்டரில் இருக்குது. ஸோ அடுத்து பிஸ்டன் பின்னில் வந்து சென்ட்ரல் இருக்க பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஃப்ரண்ட் பிளேன் தான். ஸோ கண்ட்ரோல் அமுத்திக்கிட்டு இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் அமுத்திட்டேன். ஸோ இதோட ஃப்ரண்ட் பிளேன் கண்ட்ரோல் அமுத்தி பிடிச்சிக்கிட்டு இதோட ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிட்டு மேட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மேட் ஆகிக்கும் கரெக்டாக சென்டரில். ஸோ இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம இந்த அவுட்டர் டயாமீட்டரையும் இந்த இன்னர் டயாமீட்டரையும் கான்சென்ட்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக பொசிஷனில் வந்துக்கும். கிளிக் ஓகே. இப்போ நம்ம இந்த பிஸ்டன் ரிங் அசம்பிளி போட்டோம். அடுத்து நம்ம கனெக்டிங் ராடு தேவை. ஸோ கனெக்டிங் ராடு கேப்பையும் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ கனெக்டிங் ராட் கேப்பை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே ஒரு எம்டி ஸ்பேஸில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இது இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இதையும் கோயின்சைட் கொடுக்கணும். மேட் கிளிக் பண்ணி இதோட இந்த கனெக்டிங் பிஸ்டன் பின்னோட அவுட்டர் டயாமீட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இன்னர் டயாமீட்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோயின்சைட் ஆகிடும். கிளிக் ஓகே. அண்ட் இது வந்து கரெக்டாக நமக்கு சென்டரில் வந்து உட்காரணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
மேட் ஆப்ஷனில் நமக்கு இங்கே அட்வான்ஸ்டு மேட்டில் வித் அப்படின்னு இருக்கும். ஸோ வித்து மேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு இங்கே வித்து செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம இந்த இன்னர் சர்ஃபேஸையும் அண்ட் இந்த இன்னர் சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு டேப் செலெக்ஷனில் ரோஸ் கலர் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து இந்த சர்ஃபேஸையும் இந்த சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இது வந்து பொசிஷனில் போய் சென்டரில் உட்காந்துக்கும். ஸோ கிளிக் ஓகே. ஓகே, இப்போ அடுத்து இந்த கேப்பை வந்து இதோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த சர்க்கிளும் ஓகே இந்த சர்க்கிளும் ஸ்டாண்டர்ட் மேட்ச் இந்த சர்க்கிளும் வந்து கான்சென்ட்ரிக் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த சர்க்கிளும் கான்சென்ட்ரிக் ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் எகெயின் இந்த சர்ஃபேஸும் கோயின்சைட் ஆகணும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இது இப்போ இப்படி வந்துச்சு. இப்போ நம்ம இந்த கனெக்டிங் ராடை கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கனெக்டிங் ராடோட இன்னர் சர்ஃபேஸையும் அண்ட் இதோட அவுட்டர் சர்ஃபேஸையும் கிளிக் பண்ணிங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கோயின்சைட் ஆப்ஷன் இருக்கும், இங்கேயும் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே, அடுத்து நம்ம இதோட சென்டரில் கொண்டு வந்து கரெக்டாக இதை உட்கார வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்வான்ஸ்டில் வித் மேட் இருக்கும், செலக்ட் பண்ணிட்டு எகெயின் நம்ம இங்கே பண்ண மாதிரியே வித் செலெக்ஷனில் இந்த சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் டேப் செலெக்ஷனில் நம்ம கிராங்க் ஷாஃப்ட் கனெக்டிங் ராடோட இந்த சர்ஃபேஸையும் அண்ட் இந்த சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அது கரெக்டாக வந்து உட்காந்துக்கு சார். கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. அண்ட் இப்போது நம்ம இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை கரெக்டாக ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே பிஸ்டன் வந்து அப் டவுன் மூமெண்ட், அதாவது வெர்டிக்கல் மூமெண்ட்டும் கொடுக்கும், ஹரிசாண்டல் மூமெண்ட்டும் கொடுக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த ஹரிசாண்டல் மூமெண்ட் கொடுக்கக்கூடாது. ஸோ நமக்கு வெர்டிக்கல் மூமெண்ட் மட்டும்தான் கொடுக்கணும். இப்படி பிஸ்டன் சுற்றக்கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த ரெஃபரன்ஸ் லைன் போட்டோம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸையும் அண்ட் இந்த லைன் நம்ம போட்டோம்ல கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அதையும் செலக்ட் பண்ணி கோயின்சைடு கொடுக்கக்கூடாது, கான்சென்ட்ரிக் கொடுக்கணும். முக்கியமான பார்ட்டு கான்சென்ட்ரிக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க அண்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் அதே மாதிரி இதை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இல்லாமல் வெர்டிக்கல் மூவ்மெண்ட் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ முக்கியமானது வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம இந்த பிஸ்டன் ரிங்கை காப்பி பண்ண மாதிரியே இந்த கனெக்டிங் ராட் அசம்பிளியை 4 இது காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்செர்ட் காம்போனன்ட்ஸில் காப்பி வித் மேட்ஸில் என்னென்ன காம்போனண்ட்டை காப்பி பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுக்கணும். என்னென்ன காப்பி பண்ண போகிறோம், இந்த பிஸ்டன் ரிங்கு, இந்த கனெக்டிங் ராடு, பின்னு அண்ட் தென் இந்த கேப் எல்லாத்தையும் காப்பி பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கான்சென்ட்ரிக் வந்து இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்கள். தென் அடுத்து வித்து கேட்கும், வித்துக்கு நம்ம இதுவும் செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்து எகெயின் கான்சென்ட்ரிக் கேட்கும். நம்ம கடைசியாக இந்த லைனை கான்சென்ட்ரிக் கொடுத்தோம்ல, ஸோ அந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து உட்காந்துக்கும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து அதே மாதிரி கேட்கும். அடுத்து அதே மாதிரி கான்சென்ட்ரிக்கு இந்த சர்ஃபேஸ் அண்ட் வித்துக்கு இந்த 2 சர்ஃபேஸும் செலக்ட் பண்ணிட்டு இந்த எகெயின் கான்சென்ட்ரிக் கேட்கும், அதுக்கு இந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள். எகெயின் உங்கள் மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டு கான்சென்ட்ரிக் அதுக்கு நம்ம இந்த சர்ஃபேஸ் அண்ட் வித்துக்கு
இதுவும் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் கான்சென்ட்ரிக்கு இந்த எகைன் இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஆயிடும். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே இல்லை இன்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு கரெக்டாக எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்ட ஸ்கெட்ச் தேவையில்லை. ஸோ நம்ம அதை ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஸ்டன் கரெக்டாக மூவ் ஆகும். ஓகே, இப்போது மோஷன் ஸ்டடி கொடுத்துக்கலாம். மோஷன் ஸ்டடி மீன்ஸ் நம்ம இந்த இடத்துல ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை சுற்றும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சுற்றும். ஸோ மோஷன் ஸ்டடி கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல மோட்டார் ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி நமக்கு இந்த பார்ட் தான் சுற்றணும். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டைரெக்ஷன் காட்டும், ரொட்டேஷன் டைரெக்ஷன். அது நம்ம வேணால் இந்த பக்கம் ஃபிளிப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்பிஎம் வந்து 100 ஆர்பிஎம் ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ நமக்கு தெளிவாக தெரியாது. ஸோ நம்ம 50 ஆர்பிஎம் கொடுத்து இங்கே ரோட்டரி மோஷனுங்கிறது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸ்பேண்ட் மோஷன் மேனேஜர் அதை தூக்கி விட்டிங்க அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக 5 செகண்ட்ஸ் அனிமேஷன் இருக்க மாதிரி காட்டும். ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு ஒரு 15 செகண்ட்ஸுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரேம் பர் செகண்ட் மாற்றணும். ஃப்ரேம் பர் செகண்ட் 8 தான் இருக்குது. ஸோ ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே 30 அப்படி இல்லைனா 60 உங்கள் ப்ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இப்போ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி காட்டும். ஒன்ஸ் அது அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணோம்னா ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். ஸோ இப்போ இது அனலைஸ் ஆகி முடிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக அனலைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் இந்த அசம்பிளி எப்படி போடணும், தனித்தனி பார்ட்டை போட்டு அதை அசம்பிள் பண்ணி காமிச்சிருப்பேன். அண்ட் மோஷன் ஸ்டடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி அடுத்தடுத்த SolidWorks டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இது உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா அஃப்கோர்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை ஏதோ எரர் காட்டுது இந்த டயக்ராம் போடும்போது அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ கொடுத்துட்டு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அங்கே டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.